நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூரில் தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீர் நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். எது எது கண்ணியம்னு சொல்லு. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர். நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பிடுங்குனீங்க? ஆனால் அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசித்து நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்குது என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுகிறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேருங்க. நீ எப்படி முடிவு பண்ணுற? எப்படி முடிவு பண்ணுற? நீ தெரியுதில்ல, விசாரணைன்னு தெரியுதில்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்கிறது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ 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 ஒரு பாலியல், நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யார்? எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லை நீதிபதி? அவரும் நீதிபதி தானே, நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்போ நான் உங்கள் மேலே பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ளே ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பற்றி பேசுகிற, அருகதையை பற்றி பேசுகிற? நீங்கள் தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்க, இவங்களாம் வாய் திறந்ததுங்க. அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில். அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதில் உங்கள் கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதில் உங்கள் கருத்தென்ன? அப்போல வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே முன்னாடி நிற்கிறவன் சீமான். அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க. பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க?